ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணும், இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தாளிக்கணும். அவ்வளோதான் வேர்க்கடலை சட்னி. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சம் புளி, நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு. இனி இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடணும். கொஞ்சம் கடுகு, நல்லா பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை சட்னி மேலே கொட்டிடலாம். இந்த வேர்க்கடலை சட்னி வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாக அரைச்சா இதை வந்து புளி சாதம், லெமன் ரைஸ் இதுக்கெலாம் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.